அஷ்டமா சித்திகள்ல 4வதாக இருக்கக்கூடியது லஹிமா. லஹி அப்படின்னாலே லேசா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். லகுவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? லகுவாக இருக்குன்னா சுலபமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி லஹிமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடலை பஞ்சு மாதிரி வெயிட்டே இல்லாம பாரமே இல்லாம மாத்துறதுக்கு பேர் தான் லஹிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் நம்ம படங்கள்ல எல்லாம் பார்ப்போம், நம்மளுடைய கடவுளர்கள்லாம் வானத்துல பறக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எப்படிடா முடியும், இதெல்லாம் சும்மா கதைக்காக தான் பண்றாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சித்தி இருக்கு. அதுக்கு பேர் லஹிமா அப்படிங்கிற சித்தி. இந்த சித்தி தெரிஞ்சவர்கள் தங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பாரத்தை முழுவதுமாக குறைத்து விட்டு காத்தோட காத்தா அப்படியே பறக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி தங்களுடைய உடம்பை லேசாக்கி தான் வானத்திலே பறக்கக்கூடிய வித்தைகளை நம்மளுடைய கடவுளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெயர் தான் லஹிமா அப்படின்னு சொல்றாங்க.